Let's go! It's time, Shri Rahul Gandhi! Oh my God. வணக்கம். லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் ராகுல் காந்தி இந்த நாட்டு அரசாங்கத்தின் ஒற்றை எதிரி. ஏன்னா மீதம் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளை விலை கொடுத்து வாங்கி விடலாம். ஆனால் ராகுல் காந்தி ஒவ்வொரு நாளும் இந்த நாட்டு அரசாங்கத்தை, நரேந்திர மோடியை, அமித்ஷாவை, RSSஐ, பிஜேபியை கடுமையாக தைரியமாக எதிர்த்து கொண்டிருக்கிறார். இப்போ ஜென்சி விவகாரத்திலும் களத்தில் இறங்கிவிட்டார். நேற்று கோட்டாவில் ராகுல் காந்திக்கு குவிந்த அந்த கூட்டத்தை பார்த்து ஒட்டுமொத்த பிஜேபி பதறி போயிருக்கிறது. நேற்று இரவு முழுவதும் அமித்ஷாவுடைய அந்த டீம் உறங்கவில்லை. நரேந்திர மோடியின் PMO உறங்கவில்லை. கோட்டால நடந்த இந்த பிரசன்டேஷனை நீங்க ஆழமாக உன்னித்து பார்த்தீர்கள்னா இந்த நாட்டுடைய எஜுகேஷன் சிஸ்டத்தை தோலுரித்து காட்டியிருக்கிறார் ராகுல் காந்தி. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய குடும்பங்கள் எந்த அளவில் மாணவர்களுக்காக செலவு செய்கிறார்கள், ஆனால் மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதா, சரியான கல்வி கிடைக்கிறதா? இந்த நாட்டு அரசாங்கம், இந்த நாட்டுக்கு எஜுகேஷன் சிஸ்டம் பார்ட்டர் சிஸ்டமாக மாறிவிட்டது. பணத்தை கொடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், பணம் இல்லை என்றால் உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. அப்படி ராகுல் காந்தி இறுதிதான் எடுத்து காட்டியிருக்கிறார். ராகுல் காந்தியுடைய இந்த பிரசன்டேஷன் 45 நிமிடங்கள் அவர் பேசிய அந்த காட்சிகளை பார்த்து ஒட்டுமொத்த உலகமே வியந்து போயிருக்கிறது. இதுவரை இந்திய சுதந்திர வரலாற்றில் எஜுகேஷனுக்காக, மாணவர்களுக்காக இது போன்று யாருமே பேசவில்லை. இந்த 45 நிமிடங்களில் நீங்க பார்த்தீர்கள்னா ராகுல் காந்தி ஒரு முறை கூட நரேந்திர மோடியுடைய பேரோ, அமித்ஷாவுடைய பேரோ, பிஜேபியின் பேரோ, RSSன் பேரோ, அல்ல இந்த நாட்டு எஜுகேஷன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதானின் பெயரை கூட எடுக்கவில்லை. There is no allegation. There is only the truth. What Rahul Gandhi spoke yesterday. தர்மேந்திர பிரதான் ரெசிக்னேஷனை கொடுக்கணும் என்கிற எந்த விதமான வார்த்தையும் அவர் கூறவில்லை. அப்போ எதற்காக பிஜேபி இந்த அளவில் பதறி போயிருக்கிறது என்று நீங்க பார்த்தீர்கள்னா ஒற்றை வார்த்தை, ஜென் ஜி. இந்த நாட்டு இளைஞர்கள், இந்த நாட்டு இளைஞர்கள் மத்தியில் ராகுல் காந்தி எடுத்து வைத்த ஒவ்வொரு விஷயமும் ஒட்டுமொத்த இந்திய மக்களை இன்னைக்கு சிந்திக்க வைக்க விட்டது. ராகுல் காந்தி இந்த நாட்டு கல்வித்துறையை பற்றி எடுத்து வைத்த அந்த பிரசன்டேஷனை இதற்கு மேல் நீங்க ஆழமாக பார்க்க போறீர்கள். உங்களுக்கு புரிய வரும் எந்த அளவில் இந்த நாட்டு அரசாங்கம், இந்த நாட்டு மாணவர்கள் கையிலிருந்தே பணத்தை பிடுங்கி ஒட்டுமொத்த எஜுகேஷன் மட்டுமல்ல, அதை தாண்டி 5 மினிஸ்ட்ரிகளுக்கான பட்ஜெட்டை சுரண்டி கொண்டிருக்கிறது. அதனால் இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள், உங்களுக்கு புரிய வரும் எந்த அளவில் இந்த நாட்டு எஜுகேஷன் சிஸ்டம் ரிஃபார்முக்காக கிடையாது. இந்த நாட்டு எஜுகேஷன் சிஸ்டம் உங்களை ஃபெயில் ஆக்கி வருகிறது. ஒவ்வொரு ராகுல் காந்தி தன்னுடைய முதல் ஜென்சி போராட்டத்தை நேற்று கோட்டாவிலிருந்து தொடங்கி இருக்கிறார். கோட்டா இந்த நாட்டுடைய ஒரு எஜுகேஷன் ஹப். நீட், IIT, இன்ஜினியரிங், IIM இது போன்ற பல்வேறு கல்விக்காக கோச்சிங் கிடைக்கக்கூடிய ஒரு மகா நகரம் ராஜஸ்தான்ல இருக்கு. லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான ரூபாயை மக்கள் அங்கு கொண்டு கொட்டுகிறார்கள். அந்த இடத்திலிருந்து ராகுல் காந்தி தன்னுடைய பிரச்சாரத்தை தொடங்கியிருக்கிறார். இந்த பிரச்சாரத்தில் முதல் வார்த்தை அவர் பேசியது, திஸ் இஸ் நாட் பொலிட்டிக்கல் இவெண்ட். அது ஒரு போராட்டமாக தென்படவில்லை, அது ஒரு மிகப்பெரிய இவெண்டாக இருந்தது. அந்த அளவில் அங்க வந்திருந்த ஜென்சியை மையப்படுத்தி இந்த இவெண்டை நடத்தினார்கள். இந்த காட்சிகளை நீங்க பார்த்து வருகிறீர்கள். ராகுல் காந்தி உள்ள வரும்போது அல்ல அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் அங்க நடந்து கொண்ட விதமாக எல்லாமே இன்னைக்கு ஒட்டுமொத்த பிஜேபியை உறுத்தி கொண்டிருக்கிறது. திஸ் இஸ் a non-political event exclusively about the struggles and the future of young student. எந்த விதத்திலுமே இதை அரசியலாக்காதீர்கள். இந்த இவெண்ட் எக்ஸ்க்ளூசிவ்லி இந்த நாட்டு மாணவர்களுடைய எதிர்காலத்தை, அவர்களுடைய கஷ்டங்களை புரிந்து கொள்வதற்காக,
இதற்கு முன்பு பாரத் ஜோடோ யாத்ராவில் பல மாணவர்களையும் நான் போய் சந்தித்தேன். ஏராளமான மாணவர்கள் என்னிடம் பேசும்போது அவர்களிடம் நான் ஒரே ஒரு கேள்விதான் கேட்டேன், நீங்க எந்த துறையில் இருக்கிறீங்க, எந்த படிப்பை படிக்கிறீர்கள் என்று. நான் பார்த்த அனைத்து மாணவர்களுமே எனக்கு கொடுத்த ஒற்றை பதில், இன்ஜினியர், டாக்டர், லாயர், ஐஏஎஸ், இல்லைன்னா ஆர்மியில போய் சேரும். இதை தாண்டி எந்த விதமான புதிய துறையை பற்றி யாருமே பேசவில்லை. ஒரு சில குழந்தைக்கு ரைட்டர், ஆத்தராக ஆசைப்படுவார்கள், டான்சராக ஆசைப்படுவார்கள், ஆஸ்ட்ரோநாட்டாக ஆசைப்படுவார்கள், பைலட்டாக ஆசைப்படுவார்கள். ஆனால் நீங்க சாதாரணமாக ஒரு குழந்தையிடம் போய் கேட்கும்போது அவர்கள் டாக்டர், இன்ஜினியர், லாயர், ஐஏஎஸ் இது போன்ற துறைகளை மட்டும்தான் பேசுவார்களே ஒழிய வேற எந்த துறையை பற்றியும் அவர்கள் பேச மாட்டார்கள். இதுதான் இந்த நாட்டுடைய எஜுகேஷன் சிஸ்டம். there is no option. ராகுல் காந்தி பேசியது there is no option. not respect child's dream. ஒரு குழந்தையுடைய கனவை பற்றி புரிந்து கொள்ளாமல் அந்த கனவிற்கு எதிராக அந்த கனவை நசுக்கிக் கொள்ளக்கூடிய எஜுகேஷன் சிஸ்டத்தை தான் நாம் உருவாக்கி இருக்கிறோம். நான் அதே பாரத் ஜோடோ யாத்ராவில் ஒரு சில பெண்களை சந்தித்த போது, அந்த குழந்தைகளை சந்தித்த போது, சரி நீங்க இன்ஜினியராக ஆசைப்படுகிறீர்கள், லாயராக ஆசைப்படுகிறீர்கள், வேற என்ன உங்களுடைய ஆசை என்ன, ஜஸ்ட் டெல் மீ தி ட்ரீம். அப்போ அதுல ஒரு சில பெண்கள் ஹெலிகாப்டர்ல நாங்க பறக்கோம், ஹெலிகாப்டர்ல எப்பவுமே நாங்க போனதில்லை. அப்போ ராகுல் காந்தி had organized a helicopter tour for these girls. அந்த ஹெலிகாப்டர் டோர் முடிச்சு அந்த பெண்கள் களமிறங்கிய உடனேயே ராகுல் காந்தியும் அது மறுபடியும் சந்திக்கிறார்கள். ராகுல் காந்தி அதே கேள்வி, இப்ப என்ன ஆக ஆசைப்படுகிறீர்கள்? அந்த டோர்ல இருந்து திரும்பி வந்த அனைத்து பெண்களுமே கூறிய ஒரே வார்த்தை, ஒரே பதில், நாங்க பைலட் ஆக ஆசைப்படுகிறோம். அப்போ ஒரு அரசாங்கத்துடைய சிஸ்டம், ஒரு சிஸ்டத்தோடைய வேலை என்ன? உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுப்பது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்காமல் அவர்களுடைய ட்ரீம்ஸ்களை, கனவுகளை நசுக்கக்கூடிய வேலையை நீங்க பார்க்கும்போது அந்த சிஸ்டத்தை எப்படி பார்ப்பீர்கள்? இது எந்த விதத்திலுமே பிஜேபி டார்கெட் செய்வதல்ல. இந்த நாட்டுடைய ஒட்டுமொத்த எஜுகேஷன் சிஸ்டத்தையே கேள்விக்குறியில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறது. இதற்கு மேல் நான் காட்டக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் கவனமாக பாருங்கள். ராகுல் காந்தியுடைய அந்த பிபிடி பிரசன்டேஷனை அப்படியே நான் உங்களுக்கு எடுத்து வைக்க போகிறேன். உங்களுக்கு புரிய வரும் எந்த அளவில் உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்தை ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாற்றிவிட்டார்கள். ராகுல் காந்தி தன்னுடைய பிரசன்டேஷன்ல 3வது ஸ்லைடாக ஆகாங்ஷா என்கிற ஒரு பெண்ணுடைய கடைசி கடிதத்தை பற்றி பேசுகிறார். ஆகாங்ஷா, the system failed you. இந்த பெண்ணை இந்த நாட்டு எஜுகேஷன் சிஸ்டம் தோற்கடித்து விட்டது. அந்த பெண் எழுதிய அந்த சூசைட் நோட்டை எடுத்துக்காட்டி பேசிய போது அந்த கடைசி வார்த்தை நீங்க படித்து பார்த்தீர்கள்னா, சாரி மம்மி, சாரி பாப்பா, मैं सब बर्बाद कर दिया है आप दोनों का. சாரி அம்மா, சாரி அப்பா, நான் உங்களுடைய அனைத்தையுமே அழித்து விட்டேன். இந்த வார்த்தைகளுக்கு முன் அந்த பெண்மணி எடுத்து வைத்த விஷயம், நானும் கஷ்டப்பட்டு படிச்சேன், டாக்டர் ஆயிர்வன் ஒரு கனவுடன் இருந்தேன், ஆனா பேப்பர் லீக் ஆயிருச்சு. இந்த பேப்பர் லீக்னால என்னால் அந்த நீட் பரீட்சையை பாஸ் செய்ய முடியவில்லை. வேறொரு நபருக்கு அந்த வாய்ப்பு கிடைத்து விட்டது. இப்போ இந்த பெண்ணுடைய இந்த கனவு பறிபோனதற்கான காரணம் யார்? பிஜேபியா, காங்கிரஸா, டிஎம்கேவா, டிஎம்சியா, சமாஜ்வாதி பார்ட்டியா? கிடையாது. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஃபெயில்டு எஜுகேஷன் சிஸ்டம். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எஜுகேஷன் சிஸ்டம் எதை எடுத்து காட்டுகிறது? ஒரு குழந்தை மீது போடக்கூடிய அந்த பிரஷர், ஸ்ட்ரெஸ், சப்ரஸ், அடக்குமுறை, கிரஷ் அப்படியே நசுக்கி புழிஞ்சு விடுகிறது. இதுதான் இந்த நாட்டுடைய எஜுகேஷன் சிஸ்டம் எடுத்து காட்டக்கூடிய விஷயம். ஒரு குழந்தையுடைய சந்தோஷத்தை அளித்து அந்த குழந்தையுடைய மரணத்திற்கான காரணமாக இருக்கக்கூடிய இந்த எஜுகேஷன் சிஸ்டத்தை புரிந்து கொள்ளுங்கள். இந்த பதிவிற்கு பின்பு இந்த நாட்டுக்கக்கூடிய எந்த குழந்தையும் தற்கொலை என்கிற முடிவை எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதனால் இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள். அதற்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை, எங்களுடைய சேனலை தொடர்ந்து முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். காரணம், நாங்கள் எடுத்துக்காட்டக்கூடிய இது போன்ற உண்மைகள் உங்களிடம் வந்து சேரக்கூடாது.
இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. நீங்க செய்ய வேண்டிய சாதாரணமான விஷயங்கள். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போதே உங்களுடைய கேள்விகள், உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள். ஒன்றும் புரியவில்லையா? ஹாய், ஹலோ, வணக்கம், உங்கள் மனதில் தோடக்கூடிய எந்த விதமான வார்த்தையும் கீழே எழுதுங்கள். இதையும் தாண்டி இந்த வீடியோவை பல 1000 லட்சம் நபர்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்காக நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு சாதாரணமான விஷயம் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். ஒரு நொடிதான் பிடிக்கும். இதையும் தாண்டி தொடக்கத்திலே கூறியபடி எங்களை தொடர்ந்து பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய அளவில் முடக்கிவிட்டார்கள். சேனலை நடத்துவதே ஒரு மிகப்பெரிய சேலஞ்சாக இருக்கிறது. இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக அருகில் இருக்கக்கூடிய QR கோடை பயன்படுத்தி உங்களால் முடிந்த உதவியை நீங்க தெரிவிக்கலாம். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வொர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க. ராகுல் காந்தியோடைய அந்த பிரசன்டேஷனுக்கான முதல் ஸ்லைடு நீங்க பாருங்க. ஒரு டாட். இந்த டாட் தான் ஒரு குழந்தை. இந்த டாட்டை நீங்க புரிந்து கொண்டீர்கள்னா ஒரு நபர், அந்த சபையில கூடிய இளைஞர்களுடைய எண்ணிக்கை ஒரு 3000 குழந்தைகள். அந்த 3000 குழந்தைகள்ல இந்த டாட் ஒரே ஒரு குழந்தை, இந்த டாட்ல இருக்கக்கூடிய குழந்தை மட்டும்தான் IAS ஆக பாஸ் ஆவார். Out of 3000 students, only one child passes the examination. இந்த ரியாலிட்டியை இன்னும் அடுத்த லெவலுக்கு எடுத்து காட்டுகிறார் ராகுல் காந்தி. This is a stressful, unfair and brutal. மிகவும் கொடூரமானது, மிகவும் ஸ்ட்ரெஸ் ஆனது, மிகவும் அன்ஃபேரான ஒரு சிஸ்டத்தை நாம் உருவாக்கி இருக்கிறோம். IAS ஆஃபீஸர் 3000 குழந்தைகள் பரீட்சை எழுதினால் அதுல ஒரே ஒரு நபர் தான் IAS ஆஃபீஸராக மாறுகிறார். இதே 3000 குழந்தைகள் பரீட்சை எழுதும் போது IITல போய் சேரக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை வெறும் 30. 3000 குழந்தைகள் பரீட்சை எழுதுகிறார்கள், வெறும் 30 பேர். அப்போ ஒரு போர்ஷன் கூட கிடையாது. இதே 3000 மாணவர்கள் நீட் பரீட்சை எழுதும் போது எத்தனை மாணவர்களுக்கு அந்த நீட் சீட் கிடைக்கிறது? 180 மாணவர்கள். இந்த சிஸ்டம் ரிஜெக்ஷனுக்கான சிஸ்டம். இந்த சிஸ்டம் உங்களை வரவேற்கக்கூடிய சிஸ்டம் கிடையாது, உங்களை ரிஜெக்ட் செய்யக்கூடிய சிஸ்டமாக மாறி இருக்கிறது. காரணம், இந்த சிஸ்டம் உங்கள் மீது காட்டக்கூடிய அழுத்தம், உங்கள் மீது காட்டக்கூடிய ஸ்ட்ரெஸ், உங்களை அடக்கி வாசிப்பது, உங்களை நசுக்கி அப்படி புளிவதுதான் இந்த சிஸ்டம் ஆக இருக்கிறது என்கிற இந்த விஷயம். சில்ட்ரன், குழந்தைகள் அன்ஹாப்பியாக தற்கொலை முடிவுகளுக்கு போகக்கூடிய, தூண்டக்கூடிய சிஸ்டம். இந்த சிஸ்டம் வெறும் 5 ஆப்ஷன்ஸ்களை தான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறது. இந்த 5 ஆப்ஷன்ஸ்களை தாண்டி வேறு எந்த ஆப்ஷனும் எதற்காக கொடுக்கவில்லை என்றால் அதற்கான ஒற்றை பதில் பணம், ரூபாய். இந்த சிஸ்டத்தை வெறும் பணத்திற்காகவே இவர்கள் உருவாக்கி விட்டார்கள். இது ஒரு கிரைமா இல்லையா என்கிற இந்த விஷயத்தை இதற்கு மேல் நீங்க ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். அடுத்த ஸ்லைடை பாருங்க. இந்த ஸ்லைடை பார்த்தீர்கள்னா நீட் ஃபேமிலி, நீட் பரீட்சை எழுதக்கூடிய ஒரு ஃபேமிலி, அவர்கள் செலவு செய்வது, அரசாங்கம் எஜுகேஷன் பட்ஜெட்டுக்காக ஒதுக்கக்கூடிய பணம் எவ்வளவு? 1.32 lakh crore rupees is what students are paying. எதற்காக? கோச்சிங் என்கிற பெயர்ல, ஹாஸ்டல் என்கிற பெயர்ல, உணவு என்கிற பெயர்ல, புத்தகங்கள் என்கிற பெயர்ல, எக்ஸாமினேஷன் ஃபீஸ் என்கிற பெயர்ல 22 லட்சம் மாணவர்கள் ஒவ்வொரு வருடமும் பரீட்சை எழுதுகிறார்கள். அந்த 22 லட்சம் மாணவர்கள், அதாவது 22 லட்சம் குடும்பங்கள் சேர்ந்து இந்த நாட்டில் செலவு செய்யக்கூடிய அந்த தொகை 1.32 lakh crore. அரசாங்கத்துடைய பட்ஜெட் என்ன? 1.4 lakh crore. Education budget is 1.4 lakh crore and வெறும் நீட் ஆஸ்பிரன்ட்ஸ் மட்டுமே அந்த பட்ஜெட்டிற்கான தொகையை செலவு செய்திருக்கிறார். ஐ ஓப்பனிங். I'll show you some more facts now. நீட் கோச்சிங் என்கிற பெயர்ல 3 to 4 lakh ஒவ்வொரு மாணவரும் கொடுத்து வருகிறார். 3 to 4 லட்சம் ரூபாய் நீட் கோச்சிங்காக மட்டுமே. நீட் extracts 1.32 crore from 22 lakh
families. The entire government of India's education budget is only 1.4. Now இந்த 5 பெரிய பெரிய எக்ஸாமினேஷன்ஸ் அதே நீங்க பாருங்க. SSC, UPSC, RRB, JEE and NEET. இந்த 5 எக்ஸாமினேஷன்ஸ்கள் வழியாக, பரீட்சைகள் வழியாக மாணவர்கள் இந்த நாட்டு அரசாங்கத்திற்கு செலவு செய்யக்கூடிய தொகை 3.5 லட்சம் கோடி ரூபாய், which is equivalent to 5 மினிஸ்ட்ரியோடைய கம்பைன்ட் பட்ஜெட். எப்படி அதை நீங்க பாருங்க. SSC பரீட்சை எழுதக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை 2 கோடி, UPSC 5 லட்சம், RRB 3.58 கோடி, அதாவது 3.5 கோடி, JEE 15 லட்சம் மாணவர்கள், NEET 22 லட்சம் மாணவர்கள். இந்த 5 பரீட்சைகளை மற்றும் நீங்க சேர்த்தீர்களா, ஜென்சி ஃபேமிலிஸ் இந்த நாட்டிற்காக செலவு செய்யக்கூடிய தொகை 3.5 லட்சம் கோடி ரூபாய். இந்த பட்ஜெட் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், ஹெல்த் டிபார்ட்மெண்ட், லேபர் டிபார்ட்மெண்ட், சயின்ஸ், உமன் அண்ட் சைல்ட், இந்த அனைத்து 5 மினிஸ்ட்ரிகளுக்கும் ஒதுக்கக்கூடிய அந்த பட்ஜெட் இந்த 5 பரீட்சைகள் வழியாகவே அரசாங்கம் எக்ஸ்ட்ராக்ட் செய்து விடுகிறது. இது மட்டுமல்ல, இந்த நாட்டு அரசாங்கம் பப்ளிக் ஸ்கூல்ஸ்களை, அரசு பள்ளிகளை, பப்ளிக் எஜுகேஷன் சிஸ்டத்தை முற்றிலுமே அழித்து விட்டது. எப்படி அது நீங்க பாருங்கள். இந்த ஸ்லைடை நீங்க ஜூம் செய்து பார்த்தீர்கள், லெஃப்ட் ஹேண்ட் சைட் டாப் கார்னர்ல இது பப்ளிக் செக்டரை எடுத்து காட்டுகிறது. அதாவது ஏழைகள், பப்ளிக் செக்டர் ஸ்கூல்ஸ்களை நம்பி இருக்கக்கூடிய பள்ளிக்கூட குழந்தைகள், அந்த பள்ளியோட நிலையை பாருங்கள். திஸ் இஸ் வாட் த எஜுகேஷன் சிஸ்டம் இஸ். குழந்தைகள் பள்ளிக்குள்ள போறார்கள். பிரைவேட் ஸ்கூல் உங்களுக்கு பெட்டர் எஜுகேஷன், பெட்டர் அட்மாஸ்பியர், ஸ்விம்மிங் பூல் இருக்கு, ஏசி இருக்கு, அப்படி எல்லாம் எடுத்து காட்டக்கூடிய அந்த பள்ளிக்கூடம். அதெல்லாம் இல்லைன்னா கூட பிரைவேட் ஸ்கூல்ல தான் நம்ம சேர்க்கிறோம். இப்போ பிரைவேட் ஸ்கூல் உங்களோட குழந்தைகளை எப்படி நடத்துகிறார்கள்? நல்ல கல்வி கிடைக்கிறதா? கிடையாது. பிரைவேட் ஸ்கூல் சேஸ் இந்த படிப்பு போதுமானது அல்ல, காம்படிஷன் நிறைய இருக்கு, அதனால் நீங்க டியூஷன்ல போய் சேரணும், அதுக்கு ஒரு தனி ஃபீஸ் நீங்க கட்டணும். சரி, பெற்றோர்கள் தானே, எடுத்துக்கோங்க, குழந்தை நல்லா படிச்சு வந்தா போதும். சரி, டியூஷன் ஃபீஸ் நீங்க கட்டுறீங்க. அந்த டியூஷன் ஃபீஸ் எல்லாம் கட்டி, ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் கட்டி, நியூ யூனிஃபார்ம்ல இருந்து அந்த ஸ்கூல் எடுத்து காட்டக்கூடிய எக்ஸ்ட்ரா கரிக்குலம் ஆக்டிவிட்டி எல்லா பணத்தையும் நீங்க செலவழிக்கிறீங்க. இப்போ பரீட்சை வருது, 5 பரீட்சை தான், JEE, NEET, இது போன்ற பரீட்சைகள். அந்த பரீட்சையை நீங்க எழுதும் போது அதுல இருந்து ஒரு சில குழந்தைகள் அப்படியே பாஸ் ஆகி அடுத்த கட்டத்துக்கு போறாங்க, காலேஜ் வந்துடுது. இப்போ காலேஜும் அதே விஷயம்தான். நீங்க ஸ்கூல்ல எப்படி டியூஷன் எடுத்துக்கினீங்களோ, இங்கே நீங்க வந்ததுக்கு அப்புறம் கோச்சிங் எடுத்துக்கணும். கோச்சிங் ரொம்ப முக்கியம். இப்ப இந்த கோச்சிங் என்கிற பேர்ல, இந்த கோச்சிங்க்கும் ஸ்கூலுக்கு நடுவுல நீங்க பார்த்தீர்கள்னா CBSE உடைய ரீஎவாலுவேஷன், அதுல பணத்தை வாங்குறார்கள். இப்ப இந்த குழந்தைகள் இங்க இருந்து பாஸ் ஆனதுக்கு அப்புறம் என்ன நடக்குது? வேலை கிடைக்குதா? அனைத்து நபர்களுக்குமே இவ்வளவு செலவு செய்துட்டீர்கள், வேலை நடக்குதா? இந்த இடத்துல பேப்பர் லீக், நீட் லீக் ஆகுது. கோச்சிங்ஸ் என்கிற பேர்ல இது எல்லாமே GST நீங்க கட்டுறீங்க. 65% மேல மாணவர்களுடைய சுசைடு இந்த காலகட்டத்தில் நடந்திருக்கு கடந்த 10 வருஷத்துல. இது எல்லாத்தையுமே தாண்டி இந்த நாட்டுடைய ரியாலிட்டி செக்கையும் நீங்க இதற்கு மேல் பார்க்கணும். ரியாலிட்டி செக்கை நீங்க பார்த்தீர்கள்னா 1000 மாணவர்களை நீங்க எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த அடுத்த ஸ்லைடை பாருங்க, அப்படியே ஜூம் செய்து காட்டுறேன். 1000 ஸ்டூடெண்ட்ஸ் என்டர்ஸ் இன்டு ஸ்கூல் சிஸ்டம். ஒரு பள்ளிக்கூடத்துடைய அந்த சிஸ்டத்துக்குள்ள புகுகிறார்கள். வேலை வாய்ப்பு கிடைக்கணும் தானே, எதிர்காலம் ஒரு நல்ல பிரகாசமான எதிர்காலமாக மாறிவிடும் என்று தானே. உள்ள புகரக்கூடிய அந்த மாணவர்கள் இருந்து வெறும் 12 மாணவர்களுக்கு மட்டும்தான் கிராஜுவேஷன் நடந்து, அந்த கிராஜுவேஷனுக்கு ஏற்றபடி சம்பளம், வேலை வாய்ப்பு கிடைக்கிறது. வெறும் 12 மாணவர்கள், 1000 மாணவர்கள் பரீட்சை எழுதுகிறார்கள், பள்ளிக்கூடத்திலிருந்து வெளியில போறாங்க. அந்த 1000 12 மாணவர்களுக்கு தான் கிராஜுவேஷன், பட்டப்படிப்பு படித்து அதற்கு ஏற்றபடி வேலை வாய்ப்பு, சம்பளம் கிடைக்குது. அப்ப மீதம் இருக்கக்கூடிய மாணவர்கள் 297 மாணவர்கள், அவர்களுக்கு வேலை வாய்ப்பை கிடைப்பதில்லை. இவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்களுக்கு கடன், போதை பழக்கம், இந்த ஹிந்து முஸ்லிம் என்கிற அந்த டிபேட்ல தள்ளிவிட்டு அவர்களை வேடிக்கை பார்க்கக்கூடிய வேலையை இந்த நாட்டு அரசாங்கம் பார்க்கிறது. இன்னொரு பக்கம் மீதம் இருக்கக்கூடிய கொஞ்சம் துடிப்பாக இருக்கக்கூடிய மாணவர்கள் எப்படியாவது கஷ்டப்பட்டு
வேலையில சேர்ந்துடலாம். எந்த விதமான வேலை? 691 மாணவர்கள் அவர்கள் கிக் ஒர்க்கர்ஸ். ஊபர், ஓலா, ஸ்விக்கி, ஜொமேட்டோ இது போன்ற கிக் ஒர்க்கர்ஸ். எந்த விதமான திறனும் வேண்டாம், படிப்புக்கான எந்த விதமான 2ஆம் வகுப்பு படிச்சாலும் நீங்க பைக் ஓட்டா கத்துக்கினா நீங்க அந்த வேலையை பார்க்கலாம். கிராஜுவேஷன் முடிச்சக்கூடிய மாணவர், இன்ஜினியரிங் முடித்த மாணவர், அவரும் இந்த வேலையை தான் பார்க்கிறார். அடுத்து என்ன? மன்ரேகா, 100 நாள் திட்டம், அதுல போய் சேர்ந்துடலாம். அடுத்து என்ன? கூலி வேலையை பார்க்கலாம். அடுத்து என்ன? என்னால வேலையெல்லாம் பார்க்க முடியல, செல்ஃபான ஏதாச்சும் பண்றேன், ஏதோ ஒரு கடையை போடுறேன், தள்ளுவட்டி கடையை போடுறேன், ஏதோ ஒரு பிசினஸ் பார்க்கிறேன். இதுதான் இந்த நாட்டுடைய எஜுகேஷன் சிஸ்டம். அதாவது இந்த நாட்டு எஜுகேஷன் சிஸ்டம் மிக தெளிவாக புரிய வைத்த ஒரு விஷயம், 100 இன்ஜினியரிங் மாணவர்கள்ல இருந்து 80 என்ஜினியர்ஸ்களுக்கு வேலை வாய்ப்பே கிடையாது. There is no job for 80 engineers out of 100. அப்ப இந்த சிஸ்டம் 2 விஷயத்தை புரிய வைக்கிறது. ஒன்னு, இந்த சிஸ்டம் ரிஜெக்ஷன் சிஸ்டம். 2வது எக்ஸ்ட்ராக்ஷன் மெஷின். ரிஜெக்ட் செய்வதற்காக உங்களிடமிருந்து பணத்தை கறக்கக்கூடிய வேலையை இவர்கள் பார்க்கிறார்கள். மணி த்ரூ கோச்சிங், டியூஷன், எக்ஸாம்ஸ் அண்ட் யோர் ஃபெயிலியர். உங்களுடைய ஃபெயிலியருக்காக இவர்கள் அனைத்து பணத்தையுமே வசூலிக்கிறார்கள். ஒரு அரசாங்கம் என்ன செய்யணும்? ட்ரீம் பிக், பெரிய ட்ரீம், பெரிய கனவுகளை பாருங்கள். அந்த கனவுகளை உருவாக்குவதற்காக ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் இருக்கணும். சைனாவை போய் பாருங்கள், அங்க குழந்தைகளுடைய பள்ளிக்கூடங்கள் கனவை உருவாக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களாக இருக்கிறது. வெளிநாடுகளுக்கு போய் பாருங்க, இந்தியா வெறும் 5 துறையில உங்களை சிக்க வைத்து வேடிக்கை பார்க்கிறார்கள். ஒவ்வொரு குழந்தைக்கும் பெரிய பெரிய கனவுகளை பார்ப்பது அவர்களுடைய அதிகாரம். ஒவ்வொரு குழந்தைக்குமே லோவஸ்ட் பாசிபிள் காஸ்ட்ல, மிக குறைந்த செலவுல அந்த குடும்பத்தினர்களை எந்த விதமான கொள்ளை அடிக்காமல் அந்த குழந்தைக்கு கல்வி போய் சேரும். இதற்காக என்ன செய்யணும்? ரெஃபார்ம் த எஜுகேஷன் சிஸ்டம். இந்த நாட்டு எஜுகேஷன் சிஸ்டத்தை நாம் ரெஃபார்ம் செய்யணும், இதை புதுப்பிக்கணும். அதை புதிய உருவம் கொடுப்பதற்காக என்ன செய்யலாம்? அதற்கான சொல்யூஷனும் இருக்கு. நர்வஸ் சிஸ்டம் ஆஃப் இந்தியன் எஜுகேஷன். இந்த நாட்டுடைய அந்த நர்வஸ்னஸை குறைக்கணும். இந்த எஜுகேஷன் சிஸ்டத்துடைய மாற்றங்கள் என்ன? அலவ் யூ டு ட்ரீம் பிக். உங்களுடைய கனவுகளை பார்ப்பதற்காக அந்த வழியை எடுத்து காட்டணும் முதல். 2வது, ஹெல்ப் எனேபிள் யுவர் ட்ரீம். ஒரு கனவு பார்த்துட்டீங்க, அந்த கனவை சரிபார்ப்பதற்கான வேலையை, அந்த வழியை அரசாங்கம் எடுத்து காட்டும். அட் த லோவஸ்ட் காஸ்ட், குறைந்த செலவில் இது எல்லாமே நடக்கும். 2வது, இந்த ஐடியாஸ்களை நீங்க எடுத்து செல்ல ஆசைப்பட்டீர்கள், ஒரு மூவ்மெண்ட் தொடங்கப்பட்டிருக்கிறது. இந்த ஸ்கேனர் நீங்க பார்க்கிறீங்க உங்களோட டிவி ஸ்கிரீன்ல, ஃபுல் ஸ்கிரீன்ல நான் போட்டு காட்டுறேன். இந்த ஸ்கேனரை ஸ்கேன் செய்து இந்த மூவ்மெண்டில் இணையுங்கள். இதுதான் ஒரு மிகப்பெரிய பயத்தை பிஜேபி மனதில் தொடங்கிவிட்டது. ஏன்னா ஒரு மாணவரை மாணவராக ராகுல் காந்தி எடுத்து வைக்க வேண்டும், மாணவரை சார்ந்த அந்த குடும்பம். அப்போ இது போன்ற உண்மைகள் மக்களிடம் போய் சேரும் போது ஒட்டுமொத்த மக்களே சிந்திக்க தொடங்குவார்கள். ஏன்னா இந்த நாட்டில் இதற்கு மேல் சிஸ்டத்தின் மீது நீங்க நம்பிக்கை வைக்க தேவையில்லை. தேர்தலை நம்புகிறீர்களா? எலெக்ஷன் கமிஷனை நம்புகிறீர்களா? சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவை நம்ப முடியுமா? கான்ஸ்டிடியூஷன் பாடிகளை நம்ப முடியுமா? எதையுமே நம்ப முடியாது என்கிற விஷயத்தை ராகுல் காந்தி புரிந்து கொண்டார். இதற்கு மேல் எதிர்கட்சிகளை கூட அவர்கள் வாழ விட மாட்டார்கள் என்கிற விஷயத்தை புரிந்து கொண்டார். 2024ஆம் ஆண்டு 240 எம்பிக்கள் தான் பிஜேபிக்கு கிடைத்தது. இங்க ஒட்டு வச்சு அங்க ஒட்டு வச்சு எப்படியோ ஒரு 293 எம்பிக்களை கைப்பற்றினார்கள். ஸ்டில் they were minority government. ஆனால் இந்த இடத்தில் நரேந்திர மோடி பிஜேபி செய்த அந்த அட்டூழியங்களை நீங்க பார்த்தீர்கள். அடுத்தடுத்து மற்ற எதிர்கட்சிகளையும் உடைத்து தன் பக்கம் சேர்த்தார். ஆம் ஆத்மி கட்சி உடைத்தார், 7 எம்பிக்கள் ராஜ்யசபாவில் மெஜாரிட்டி. டிஎம்சி உடைத்தார்கள் 19-20 எம்பிக்கள். அப்போ 293 பிளஸ் 20 313. இப்போ சிவசேனாவை உடைத்து அதுல இருந்து ஒரு 5-6 எம்பிக்கள் இங்கே வரப்போறார்களா? 320 கிட்ட நெருங்கிடுவாங்க. இதுக்கப்புறம் என்சிபி இருக்கு, அதுல இருந்து ஒரு 6-7 எம்பிக்கள் அங்க உடைய போறார்கள், ஒரு 225 கிட்ட போயிருவாங்க.
இதுக்கப்புறம் நீங்க பார்த்தீர்கள் அடுத்த டார்கெட் சமாஜ்வாதி பார்ட்டி. 35 எம்பிக்கள் இருக்கிறார்கள். அதுல இருந்து பாதிக்கு மேல அங்க உடைச்சிருவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 25 எம்பிக்கள் அங்கிருந்து உடைச்சிருவாங்க. நேர யூ டச் 350. Then there is a DMK with 22 odd MPs. அவர்களோட இருப்பாங்க. அங்கிருந்து ஒரு 15-16 எம்பிக்களை உடைச்ச உடனே யூ டச் 360 plus. This is what Narendra Modi and this regime is doing. இதற்கு மேல் தேர்தலை நம்பலாமா? நம்ப முடியாது. சரி, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் தன்னுடைய கண்களில் கட்டை கட்டிக்கொண்டு இதை பற்றியெல்லாம் நாங்க பேச முடியாது, தேர்தல் ஆணையத்தை பற்றி நாங்க பேச முடியாது, அரசாங்கத்தை பற்றி நாங்க பேச முடியாது. அப்போ எங்கதான் போகுது என்கிற இந்த விஷயத்தை பார்க்கும்போது மக்கள் மத்தியில் குதித்தால் மட்டும்தான் இந்த நாட்டை இதற்கு மேல் காப்பாற்ற முடியும் என்கிற அந்த முடிவிற்கு ராகுல் காந்தி வந்துவிட்டார். அதாவது இட்ஸ் an open challenge now. ரெசிஸ்டன்ஸ் நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் எப்படி மகாத்மா காந்தி அவர்களால் தொடங்கப்பட்டதோ அதே போன்ற நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் இதற்கு மேல் இந்தியாவில் நீங்க பார்க்க போறீர்கள். இதற்கு மேல் ஒரு ரெசிஸ்டன்ஸ், அதுதான் இந்தியாவில் நடக்க போகிறது. இதைத்தான் ராகுல் காந்தி நேற்று எடுத்து காட்டியிருக்கிறார். அடுத்தடுத்து ஜென்சியின் இந்த புரட்சி எந்த அளவில் வெடிக்கப் போகிறது, எந்த அளவில் அரசாங்கத்தை பார்த்து மக்கள் கேள்வி கேட்க போறார்கள் என்கிற அந்த விஷயத்தை நீங்க பார்க்க போறீர்கள். நன்றி, வணக்கம். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த்து. நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க. ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.